டியூஸ்டே மார்னிங் நாங்கள் டெய்லி வெளியே போகிறதுக்கு சாக்கு கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பேங்க் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ பேங்க் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே பேபி ஹெக் ஷாப் இருந்தது. அங்கே போயிட்டு கொஞ்சம் பாப்பாவுக்கு ஃபுல்லாக டிஷர்ட்ஸ் இல்லைனா ஸ்வெட்டர் மாதிரி வாங்கலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிருந்தோம். இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஆயிடுச்சு இல்லை. சம்டைம்ஸ் ஸ்கூல்லேயும் கொஞ்சம் ஸ்வெட்டர் மாதிரி போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட ஒரு ஸ்வெட்டர் தான் இருக்கா. ஸோ அதை வந்து மாற்றி மாற்றி போடவும் முடியாது, வாஷ் பண்ண முடியல அடிக்கடி. அதனால் ஒரு 2 செட் வாங்கிடலாமே அப்படின்ற தாட்டில் வாங்கியிருந்தோம். ஃபுல்லாம் ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். சரி பாப்பாக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ அவள் ஸ்கூலை விட்டு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொன்னவொடனே அவள் குடுகுடுன்னு ஓடி வந்து பார்த்து இந்த ட்ரெஸ் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மல்டி கலர் ட்ரெஸ் வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹப்பிக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஸோ இதையும் சேர்த்து தான் வாங்கியிருந்தோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவள் போட்டு பார்த்துட்டு 2 கண்ணாடிக்கு மாற்றி மாற்றி போய் பார்த்துட்டே இருந்தா. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பசியோட வருவாள். ஸோ அவளை ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு தூங்க வச்சாச்சு.